ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் உங்களுக்கு என்ன பார்க்க போகிறோன்னா, அடுத்த வாரம் என்னென்ன சீரியலில் வந்து ப்ரொமோ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா சிறகடிக்க ஆசை அப்படிங்கிற சீரியலில் என்ன போட போகிறாங்க அப்படின்னு வந்திருக்கு. அதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஃபோனில் வந்து பேசிகிட்டு இருக்கா. அருவி ஸ்கூலில் அந்த ஸ்கூல் தானே, நான் உடனே வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஃப்ரெண்டு வந்து சொல்லிகிட்டு இருக்காரு. அப்போ தான் ரோகிணி கேட்குறாங்க, என்னது அறிவு போர்டிங் ஸ்கூலில்? ஐயோ, அங்கே தானே நம்ம கிறிஸ்தை சேர்த்துருக்கோம். இவர் மட்டும் அங்கே போனான்னா கிறிஸ்தை பார்த்துருவாரா? இவன் எப்படியாவது அந்த இடத்துக்கு போட்டி போகாமல் பேச்சுக்கு போகாமல் இவனை எப்படியாவது பேச போகக்கூடாது, தடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் என்ன மாதிரி வந்து அவரை தடுக்க போகிறாங்க தெரியல. கண்டிப்பாக போக விடாமல் தடுக்கணும், இல்லாட்டா கிறிஸ்தை பார்த்துட்டா பெரிய பிரச்சனையாயிரும்னு நினைக்கிறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். இதுக்கடுத்து பாண்டியன் ஸ்டோர் அப்படிங்கிற தொல்லை என்ன போட போகிறாங்க பார்க்க போகிறோம். எல்லாருமே வந்து சொல்கிறாங்க, மீனாவோட அம்மா அப்பாலாம் வந்துடுறாங்க, நாங்கள் வந்து இப்போ கோயிலுக்கு வந்து போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாருமா சேர்ந்து கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி எல்லாருமே இது சந்தோஷமாக இருக்காங்க. எல்லாருமே பொங்கலுக்கு வச்சு பானை வச்சு வருவோம்னு சொல்கிறாங்க. அதே சமயம் பாண்டியனுக்கு வந்து அடிபட்டுருச்சு. காய் 2 பேரும் பையங்க வந்து மெதுவாக கூட்டிகிட்டு வராங்க. அப்போ வந்து சொன்னாங்கன்னா, எப்படியோ உங்கள் மாப்பிள்ளைக்கு வேலை வாங்கி கொடுத்துட்டீங்களேங்கிறாங்க. உடனே ஆமாம் நீங்கள் தானே பணம் கொடுத்து, நாங்கள் எங்கே பணம் கொடுத்தோம், மீனாவில் பணம் கொடுத்தா அப்படி சொல்கிறாங்க. இல்லையே, அவள் அப்பாவில் பணம் கொடுத்தா அப்படின்றது. மீனா பணம் கொடுத்தாலான்ட்டு அவள் அப்பா அம்மாவும் கோச்சிக்கிட்டு அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம். இதுக்கடுத்து மகாநதி அப்படிங்கிற சீரியலில் பார்க்கலாம். மகாநதி அப்படிங்கிற சீரியலில் என்ன போட போகிறாங்க அப்படின்னா, இப்போ வந்து காவேரி வந்து பார்த்தீங்கன்னா உண்மையை வந்து சொல்லிடுறாங்க. ஏன்னா அம்மாக்கிட்ட உண்மையை சொன்னால் வேறு வழியே கிடையாது. அம்மா வந்து பயங்கரமாக திட்டுறாங்க, நீ விஜயை டைவர்ஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு. முடியாதுன்னு ஏன் சொல்கிறேன், எனக்கு ஏன் சத்தியம் பண்ணுற சொல்கிறாங்க. உடனே சொல்கிறாங்க, நான் நடிக்கலம்மா, அவர் கூட உண்மையிலே கணவன் மனைவியை நாங்கள் 2 பேரும் வாழ்ந்துட்டு வந்தோம், என்னை அவர் அப்படி கவனிச்சார், என் வயத்தில் இவள் குழந்தை உண்டாது சொல்கிறாங்க. இதை பார்த்துட்டு அம்மா வந்து தகச்சு போகிறாங்க. என்ன சொல்கிற, உடனே இந்த பையனை போய் கூட்டிகிட்டு வாங்க, அவங்க கூட நான் பேசணும் அப்படி சொல்கிறாங்க. குழந்தை வந்தாச்சுன்னொடனே காவேரியை வந்து சேர்த்து வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. உண்மையிலேயே இப்போ சேர்த்து வைக்க போகிறாங்களா, என்ன செய்ய போகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம். இதுக்கு அடுத்து தனம் அப்படிங்கிற சீரியலில் வந்து பார்க்கலாம். தனம் அப்படிங்கிற சீரியலில் என்ன போட போகிறாங்கன்னா, இப்போ வந்து தனம் வந்து கதறி எழுதிட்டு இருக்காங்க. தனத்தை ஒரு பொய்யான பழி போட்டு சிறையில் வந்து போட்டாங்க. இப்போ அவங்க வீட்டுக்காரங்க எல்லாருமே வந்து கதறி எழுறாங்க. உடனே அவங்க லேடி ஆட்டோ எல்லாருமே சேர்ந்து, இதெல்லாம் அந்த ஆளோட தான் வேலை, எங்களுக்கு தெரியும், கண்டிப்பாக வந்து பார்த்தா அதை நிரூபிக்கணும், தனத்தை வெளியில் விடுங்க அப்படி சொல்லி எல்லாருமே பெருசாக போலீஸ் ஸ்டேஷன் வாசலில் உட்காந்து போராட்டம் பண்ணுறாங்க. இப்போ தனம் வந்து குற்றமற்றவள்னு சொல்லி நிரூபித்து வெளியில் கொண்டு வர போகிறாங்களா, என்ன செய்ய போகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம். சின்ன மருமகள் அப்படிங்கிற தொல்லை என்ன பார்க்க போகிறோம். சின்ன மருமகள் தொல்லை பாட்டி வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து வேணுன்னே வந்து பார்த்திங்கன்னா நடிக்கிறாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா பாட்டியோட கடைசி ஆத்மா சாந்தி அடைன்னு சொல்லி ஏதோ லெட்டர் எழுதி வச்சுருக்காங்கன்னு பார்க்குறாங்க. அதில் சேதுவும் 2 பேரும் ஒன்று சேரணும்னு எழுதியிருப்பாங்க. சரி, அவங்க இஷ்டப்படியே நாங்கள் ஒன்று சேரணும்னு சொல்லி 2 பேரும் உறுதிமொழி எடுத்துக்கிறாங்க. இப்போ வந்து பாட்டி ஆச்சப்படியே ஒன்று சேர்ந்துட்டாங்க. இதுக்கப்புறம் பாட்டி என்ன பண்ண போகிறாங்க தெரியல. உடனே எழுந்துருவாங்களா, இல்லை வந்து எங்கேயாவது மறைஞ்சி வந்து அங்கே வந்து புதைக்க போகிறோம்னு சொல்லிட்டு அங்கே போய் மறைஞ்சி வாழ போகிறாங்களா என்னங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம்.